ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன் விழுப்புரம். நம்ம வந்துட்டு ஆண்டிமடத்தில் மெட்ராஸ் ரூஃபிங் வந்துட்டு பார்க்க போகிறோம். கொஞ்சம் பாருங்கள். நம்ம ராஃப்டர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ராஃப்டரில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலை வந்துட்டு 2 சைட்லேயுமே வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா ராஃப்டரும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை மருது நம்ம ராஃப்டர் போட்டிருக்கிறது எல்லாமே முந்திரியா இல்லை அடித்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ படிக்கட்டு எல்லாமே வந்து ஸ்டோனில் வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இது வீட்டு உள்ளே வந்து வர படி தான் இது. நமக்கு எல்லாமே ஸ்டோனில் வச்சுட்டு அப்போ ஃபுல் வியூ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ராஃப்டர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ளேசிங் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இது ஒரு ஏரியாவோட வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த பில்டிங் ஏரியாவே வந்துட்டு. அதில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம இது ராஃப்டர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து தாமரை இலையை நான் உங்களுக்கு காமிக்கல பட் ஆனால் இதில் தாமரை இலையை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நான் அடுத்த ப்ராஜெக்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மெட்ராஸ் ரூஃபுக்கான பூஜையை போட்டுட்டு நம்ம ஆரம்பித்தது. நீங்கள் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். மெட்ராஸ் பூஜை வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். கொஞ்சம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு லேயர் வந்துட்டு நம்ம ஆரம்பித்தாச்சு. கெண்டிக்கல் வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன ஒரு ஹாப்பியான விஷயம்னா, என்னுடைய கிளைண்ட்டும் வந்துட்டு சுண்ணாம்பு வந்துட்டு மெரிச்சு கொடுத்தாங்க. அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சுண்ணாம்பு கொஞ்சம் மெரிச்சார் அவருடைய ஆசைக்காக. அது என்னுடைய கிளைண்ட்டு ஒயிட் டிஷர்ட் வந்துட்டு அவரும் லேபரோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு சுண்ணாம்பு இல்லாமல் எப்படி மெரிக்கிறதுனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெரித்து எங்களுக்கு வந்துட்டு கொடுத்தாரு. அவர் ஷூ யூஸ் பண்ணாதே மெரிச்சார். ஃபஸ்ட் லேயர் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம பாருங்கள். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கெண்டிக்கல். இது வந்து நம்ம ராஜபாளையத்துலேருந்து வாங்கின கல் வந்துட்டு இது கெண்டிக்கல். இதோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெங்க்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு லெங்க்த்து வந்துட்டு. இந்த ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு கல் சின்ன கல் தான். ராஜபாளையம் சைடு கிடைக்கிறது எல்லாமே சின்ன கல் தான். கெண்டிக்கல் வந்துட்டு இந்த கல்லை வச்சு தான் கிளைண்ட் இந்த கல் தான் கேட்டதுன்றதுனால இந்த கல்லில் தான் நம்ம வந்து வச்சு ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு ஒட்ட ஆரம்பித்தோம். இதில் நம்ம ஒரு நியூ டெக்னிக் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மெட்ராஸ் ரூஃபை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் வந்துட்டு பைப் லைன் வரும், கன்சல்டிங் வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு இப்போ ரூஃபிங்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ரூஃபிங்லேயே வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியாவை வந்துட்டு இப்போ பிளான் பண்ணி ரூஃபிங்லேயே எல்லா பைப்புமே வந்து வச்சு செட் பண்ணிவிட்டு ராஃப்டர்லேயே வச்சு செட் பண்ணிவிட்டு வாலில் வச்சு செட் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் அப்படியே கல் வச்சு நாங்கள் ஒட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கீழே ஃபினிஷ் பண்ண வீடியோ கீழே இருக்க வியூவு ரூஃபிங்கு. நாங்கள் பைப்பு வச்சுருக்கிறது எல்லாமே பாருங்கள். இப்போ ஒட்டிகிட்டு வராங்க. அந்த ரூஃபிங்லேயே வந்து பைப்பு வச்சுட்டு அது கூடயே வந்து கல்லை வந்து ஒட்டிகிட்டு வர பாருங்கள். ஃபுல்லாகவே சுண்ணாம்பால் மட்டும் கட்டப்பட்ட வீடு வந்துட்டு. சிமெண்ட் வந்து 0.01% யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாம்ப்பு வைக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்போம். நான் இல்லைன்னு சொல்லலாம். நான் 0.01% வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கு நமக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பைப்பு நிற்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இதை கன்சல்டிங்லேயே பண்ணலாம். ரூஃபிங்கில் இந்த டெக்னிக்கில் கன்சல்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரீ பிளான் பண்ணி பைப் எல்லாமே எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட் வரும் இல்லை கிளைண்ட்டிட்ட கேட்டு என்னென்ன பாயிண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பைப் ப்ரொவிஷன் சீலிங்கில் கொடுத்துட்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் 2 லேயர் போட்டதுக்கப்புறம் லைம் காங்கிரீட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் பைப்பிங் போடுற மாதிரியே நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு பண்ணுவோம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். பைப்பிங் பண்ணுற வீடியோவும் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் லேயர் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட் லேயருடைய டெட் எண்டு. நமக்கு வந்துட்டு இது மூளை படைக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்காக தான் அந்த கேப் ஒரு கல் விட்டுருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட் லேயர் முடித்து செகண்ட் லேயர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்திங்க அந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க பாருங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷன் இது வந்துட்டு நம்ம எந்த வாசம் கல் ஒட்டிக்கிட்டு வரமோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம செகண்ட் லேயர் வந்து ஆரம்பிப்போம். கீழே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் கீழே வந்து மாட்டருடைய திக்னஸ்ஸு மினிமம் வந்து 1/2 இன்ச்சு நம்ம வைக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு 1 இன்ச்சு திக்னஸ் கீழே மாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கல் வைப்போம். இப்போ நமக்கு இங்கே வந்து லைன் நமக்கு வந்து ரொம்ப இது இருக்கிறதுனால 1/2 இன்ச்சு தான் திக்னஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கீழே வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு 1/2 இன்ச்சு நமக்கு கடுக்க வெள்ளம் தண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கு மேலே மாட்ரு கொட்டி மாட்டர்லேயும் நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு வைப்போம். நம்ம பாருங்கள் செகண்ட் லேயர் வந்துட்டு
இந்த ஜாயிண்ட் வர்றதுனால வந்துட்டு கல்லை வந்துட்டு அந்த பிரிக் ஒர்க் மேலே வந்துட்டு ஆஃபாக விட்டுருப்போம் நாங்கள். திருப்பி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு அது படி வருது அந்த இடத்துல படி வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது செகண்ட் லேயர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தாச்சு. இந்த பைப்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த செகண்ட் லேயர்லேயே மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் நான். இது எல்லாமே அடுத்து லைம் காங்க்ரீட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நான் காமிக்கிறேன் நான் எப்படி நாங்கள் பைப்பிங் பண்ணுறோம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரிக்கல் பைப்பிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் செகண்ட் லேயர் வந்துட்டு முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது வந்து கிச்சனில் வந்து ஓடிஎஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் இதில் வந்துட்டு ஓடிஎஸ் நம்ம புகை கொண்டு பழைய காலத்தில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். செகண்ட் லேயரோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டு பூஜை லெவலில் வந்துருச்சு நமக்கு. இதில் லாஸ்ட்டு இதை போட்டு இதுக்கு மேலே வந்து லைம் வாட்டர் வந்துட்டு போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிடுவோம். இந்த மூளை வந்துட்டு கடைசியாக படைக்கிறது. இதை வந்து குபேர மூளை மூடுறதுன்னு சொல்லுவாங்க, மூளை படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது என்கொயரிஸ் எதாவது இருந்தாலும் எனக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். சரிங்களா? தேங்க்யூ. ஆதி கன்ஸ்ட்ரக்ஷனோட சேனலை இவ்வளோ நாளாக என்னை வாட்ச் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி நேயர்களே. என்னுடைய சேனலுக்கு எப்பயும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். என் சேனலை இவ்வளோ நாளாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.